Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் லெக்சர் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த சப்ஜெக்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்க்கு யூனிட் 1லலாம் போட்டிருக்கோம். தென் யூனிட் 2க்கும் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அசிங்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷன் with synchronous communication. ஓகேவா? asynchronous execution with synchronous communication னா என்ன? asynchronous அப்படினாலே நமக்கு தெரியும், ஒரு ஆர்டர் இல்லாம மாத்தி மாத்தி ஒரே நேரத்துல நிறைய நடக்கிறது. இப்போ நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு கூட நான் தெரியாம அடுத்த மெசேஜ் அனுப்புறது. இந்த மாதிரி கிளாஷஸ் இருக்கிறதுலாம் நம்ம asynchronous execution னு சொல்றோம். synchronous means it's in some order. நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்றேன்னா ரிசீவர் கிட்ட போய் சேர்ந்தாதான் நான் அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சம் ஆர்டர்ல இருக்கிறது தான் நம்ம synchronous communication அப்படின்னு சொல்றோம். ஸோ அசிங்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷனை எப்படி வித் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனை எப்படி மாத்துறது, அதாவது கொண்டு வரது ரெண்டையும் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஓகேவா? when all the communication between the pass of process is by using synchronous send and receive primitives. ரெண்டு விஷயம் தான் இருக்க போகுது synchronousல, send and receive. the resulting order is a synchronous order. அது வந்து synchronousா இருந்துச்சு அப்படின்னா send and receive primitives-ஆ அது synchronous orderல இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இதை பண்ண முடியாது அப்படின்னா அசிங்க்ரோனஸ்ல ரன் பண்ண முடியாது. சிங்க்ரோனஸா அசிங்க்ரோனஸ்லயும் அசிங்க்ரோனஸா சிங்க்ரோனஸ்லயும் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதை எப்படி கம்யூனிகேஷன் கொண்டு வரோன்றதுக்கு நமக்கு சில விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் ரியலைசபிள் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது RSC. ஓகேவா? ரியலைசபிள் கம்யூனிகேஷன், ரியலைசபிள் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? இங்க என்னன்னா ஏ எக்ஸிகியூஷன்னா அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன். அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன் கேன் பி ரியலைஸ்ட் அண்டர் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் இஸ் கால்ட் ரியலைசபிள் வித் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு அசிங்க்ரோனஸ் அதாவது அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன் வந்து ரியலைஸ்ட் ஆகுது, ரியலைஸ்ட் அண்டர் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனோட ரியலைஸ் ஆகுறப்ப அதுக்கு பேரு நம்ம ரியலைசபிள் வித் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் RSC அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஆர்டர் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளது சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனா தான் இருக்கு, வித் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனா தான் இருக்கு. பட் அது எதுல நடக்குதுன்னா அசிங்க்ரோனஸ்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரே ஒரு லெஸ் தென் சிம்பிள் வந்து இப்படி ஒரு சிம்பிள் தான் இருக்கும். அதுவே சிங்க்ரோனஸ் வித் அசிங்க்ரோனஸ் அப்படின்னா டபுள்ல போகும். ஓகேவா? இப்போ இன் அண்ட் ஏ எக்ஸிகியூஷன், அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன், the message can be made to appear instantaneous if there exists a linear extension of the execution such that each send event is immediately followed by its corresponding receive event in the linear extension. இப்போ இந்த ஏ எக்ஸிகியூஷனை நம்ம வந்து என்னவா மாத்துறோம், சிங்க்ரோனஸா மாத்துறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்குள்ள போகுது அப்படின்னா ஒரு சென்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா லீனியரா அடுத்தே உடனே ரிசீவ் கரெக்டா ஆகணும். இந்த மாதிரி மாத்துறது தான் இந்த ரியலைசபிள் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கிரவுன். ஓகேவா? கிரவுன் அப்படின்னா என்ன? லெட் இ பி அன் எக்ஸிகியூஷன். ஒரு எக்ஸிகியூஷன் நடக்குது, ஒரு கிரவுனோட சைஸ் கேன்னு கொடுத்துருக்கோம். அந்த கிரவுன் எங்க இருக்குன்னா இந்த எக்ஸிகியூஷன்ல தான் நடக்க போகுது. அப்ப அதோட சீக்வன்ஸ் பேர் எப்படி இருக்குன்னா SI, RI. அதாவது SI, RIனா சென்ட் ஆபரேஷன் ஒன்று, ரிசீவ் ஆபரேஷன் ஒன்று, அந்த பேர்ல தான் நடக்க போகுது. ஓகேவா? அப்ப அது எப்படி நடக்கும்னா இப்ப சென்ட் 0 அப்படின்னா R1, சென்ட் 1 R2, சென்ட் அது மாதிரி வந்து மாத்தி மாத்தி வருது. ஓகேவா? ஒவ்வொரு விஷயம் வந்து மாறி மாறி முடிக்கிறது. இப்ப S1 சென்ட் ஆச்சுன்னா அது R2 ரிசீவ் 2 தான் ஆகும். ரெண்டாவது மெசேஜ் சென்ட் ஆகுது அப்படின்னா அது R1 ஆகும். இந்த மாதிரி கிளாஷஸ்ல இதுவாகிறது இந்த கிரவுனா இதுவாகும். இந்த சைக்கிள் டிபெண்டன்சி வரதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்ல கொண்டு வரோம். ஓகேவா? அடுத்து டைம் ஸ்டாம்ப் கிரைட்டீரியா ஃபார் RSC. டைம் ஸ்டாம்ப் வந்து போட்டிருக்கோம், எந்த டைமிங்ல வந்து அந்த வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைரார்கி ஆஃப் ஆர்டரிங் பாராடிசம். த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் எப்படி எல்லாம் நடக்கலாம்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ப்ரீவியஸ் வீடியோல 4 விஷயத்துல நடக்கலாம். ஒன்னு சிங்க்ரோனஸ் ஆர்டர், இன்னொன்னு கேஷுவல் ஆர்டர், இன்னொன்னு FIFO ஆர்டர், இன்னொன்னு நான் FIFO ஆர்டர். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிங்க்ரோனஸ் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஈவென்ட் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்க ரிசீவ் ஆனாதான் அடுத்த ஈவென்ட் போகும். கேஷுவல் ஆர்டரிங் தெரியும், ஒருத்தவங்க வந்து ஒரு சென்டும் ஒரு ரிசீவ் ஆபரேஷனும் ஒரு மாதிரி நடக்குதுன்னா இன்னொன்னும் அதே மாதிரி நடக்கிறது, சேம் டெஸ்டினேஷன்ல வர மெசேஜ் ஒரே மாதிரி நடக்கிறது கேஷுவல் ஆர்டரிங் சொல்லுவோம். FIFO ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர்ல நடக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது நான் FIFO. ஓகேவா? இந்த எக்ஸிகியூஷன் ஆர்டரோட ரிசல்ட் கடைசியா என்ன வரும்னா ஃபாரன் அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன் A in RSC ரியலைசபிள் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனா இருந்துச்சு அப்படின்னா if and only if A is an synchronous execution. அப்ப RSC வச்சிருக்க மாதிரி அந்த RSCயோட ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அப்ப அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன் சிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷனா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு, கோஆர்டினேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நடக்கிறது தான் இந்த சிங்க்ரனஸ் அப்படின்றது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி வருதுன்றதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிமுலேஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் நமக்கு மாடலிங் ப்ராசஸ் டு சிமுலேட் அண்ட் எக்ஸிக்யூஷன் யூசிங் அசிங்க்ரோனஸ் பிரிமிட்டிவ் ஆன் சிங்க்ரனஸ் சிஸ்டம். அசிங்க்ரோனஸாக இருக்க விஷயத்த சிங்க்ரனஸாக மாற்றுறேன். அப்போ எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா பிஐ பிஜேக்குள்ளே நடக்கணும். அதுக்கு நான் ஒரு 2 பேரடிசம் இடையில எடுத்துக்கிறேன் யாதஸ்திக்கு. ஓகேவா? பிஐ கமா ஜே பிஜே கமா ஐன்னு 2 விஷயம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து ஒரு பிஐலேருந்து ஒரு மெசேஜ் போகுது அப்படின்னா பிஐ கமா ஜேல போய் அது இருக்கா அப்படின்னா அடுத்து நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜுக்கு போகும். இன்னொரு ரிசீவர் கிட்டேருந்து ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு ஒரு கம்யூனிகேஷனை அதுக்கப்புறம் கொடுக்கும். தென் ரிசீவரும் அதோட கம்யூனிகேஷனை அடுத்து பாஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகிறத நம்ம சிங்க்ரோனஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோதான் நமக்கு அசிங்க்ரோனஸ் சிஸ்டமா வித் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது. ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நோட் பண்ணி அதை மட்டுமாவது எழுதுங்க. ஜஸ்ட் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு தேவையான விஷயம் மட்டும் இதில் இருக்கும். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.